செலவு உள்ள தண்ணி போயிடும். அதனால சூதா நம்ம செய்வோம். வாங்க. நம்ம நண்பர் தான் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. அது திண்டுக்கல் பிரியாணி கலர் இருக்கு. இந்த பாருங்க, திண்டுக்கல் பிரியாணி அனல்லே இருக்கணும். நாங்க விரையிலே அப்பதான் பிரியாணி ஃபேமஸ் ஆகும். மஞ்சத்தூள் போடலை, ஏன்னா கலர் மாறிக்கிறோம். உடையாம எடுத்து கொடுக்கறதுக்கு ஹோட்டல்ல மனசுக்குள்ளே சொன்னது உங்களுக்கு கேட்டுருச்சா? கேமராமேன் சும்மா இருக்கும் போது லெக் மீ மட்டன் பிரியாணி தோத்துறான். ஹலோ மாஸ்டர், இப்போ நம்ம வந்து ஒரு 10 படி சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் போடுறோம். அதாவது எல்லாருமே கேட்குறேன், ஹோட்டல் ஸ்டைல் போடுங்க போடுங்க, உடையாமல் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். அதாவது எப்பயுமே ஹோட்டலில் போட்டால் 8 படிக்கு மேலே போக மாட்டாங்க. எதாக இருந்தாலும் உடஞ்சிடும், 6 2 அது 8 படி கீழே தான் போடுவாங்க. நம்ம ஒரு 10 படி போடுறோம், எப்படி உடையாமல் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 கிலோ செய்கிறோம், கறி போட்டோம், உடஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இப்போ ஒருத்தவங்க கடை வச்சு ரன் பண்ணுறாங்க, அவங்க உடஞ்சிருச்சுன்னா பீஸ் இல்லாமல் வெறும் சாப்பாடை கொடுத்து அவங்க என்ன அந்த ரன் பண்ண முடியாது வியாபாரத்தை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அண்ணே நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், எனக்கு பீஸ் முழுசாக இருக்கணும், ரைஸ் வைக்கும்போது ஒரு பீஸ் வச்சா தான் அவங்களுக்கும் கஸ்டமருக்கும் நல்லா எப்படி இருக்கும், திருப்தியாக இருக்கும், எனக்கும் திருப்தியாக இருக்கும். அந்த சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு உடையாமல் போட்டு காமிங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இது நம்ம பீஸ் கொஞ்சம் பெருசாக ஹோட்டலுக்கு போகிற மாதிரி பெருசாகவே போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைபருக்காகவே பெரிய பீஸாக போட்டு வந்திருக்கோம். அதை எப்படி போடுறோம், எப்படி அரிசி ஊற வைக்கிறோம், எல்லாத்தையுமே ஒன்றா காட்டுறோம். வாங்க பார்க்க. சமைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றி அப்படியே வைப்போம். அந்த தண்ணியெலாம் வடியிட்டு, ஏன்னா செலவு உள்ள தண்ணி போயிடும். அதனால் சூதா நம்ம செய்வோம். வாங்க கூட எடுங்க. தண்ணியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வடிச்சிடும் உங்களுக்கு. இது 2-3 பிரிவாக பிரிக்கணும். லெக்கு இதெல்லாம் பிரித்து தனியாக போட்டு காட்ட. வாங்க. நம்ம இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போடலை, ஏன்னா கலர் மாறிக்கிறோம் உங்களுக்கு. பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி கலர் கிடைக்கணும், அதனால் மஞ்சத்தூள் போட மாட்டேன். எடுத்து எலுமிச்சம்பழம் அதுக்கு இதெல்லாம் எடுத்துடலாம். இன்னும் அப்படியே வடிஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வடியட்டுங்க, அவ்வளோதான். வாஷ் பண்ணியாச்சு. எலும்பு தால்ச்சாவுக்கு 1/2 கிலோ வாங்கி வச்சுட்டோம். இவர் கொழுப்பு வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பிரியாணி போட்டோம்னா அந்த சிக்கன் வாசம் கவுச்சி இருக்காது, கவுச்சி எடுத்து வேறு லெவலில் மனமாக இருக்கும். வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யறாங்க வாங்க. தால்ச்சாவுக்கு பருப்பு வேலைங்க, கத்திரிக்காய், எலும்பு, இஞ்சி போட்டு பட்டை மஞ்சத்தூள், சீரகம், உப்பு, புளி, மாங்காய் ரெடியாக இருக்குது. அப்படியே போட்டு பருப்பு ஓட்டுனா தால்ச்சா ரெடி. இப்போ அடுப்பில் வட்டா வச்சுக்கிறோம். நெய் 1.5 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றுக்க தம்பி. அப்படியே பாருங்க, வேற வாசம் தாங்க நெய். இப்போ 2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 5 லிட்டர் ட்ரில்லில் வாங்கியிருக்கோம், கேனில். நம்ம அளவு தெரியணும்ல, அதனால் கண் மதிப்பு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும், புரியுதுங்களா? இது எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இது 1 லிட்டரு. இவ்வளோ தான் ஊற்றணும். 1 லிட்டரு கொஞ்சம் கேப்பிட்டு தான் போட்டிருப்பாங்க. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ஆமாம், மொத்தம் 3 லிட்டர் ஊற்றிருக்கோம். நெய் வந்து 1.5 லிட்டரு, எண்ணெய் வந்து 2 லிட்டரு ஊற்றிருக்கோம். மொத்தம் 3 லிட்டரு ஊற்றிருக்கோம். சிக்கன் பிரியாணினால், மட்டன் பிரியாணினா 4 லிட்டரு ஊற்றுவோம். சிக்கன் பிரியாணியில் நமக்கு ஏற்கனவே அந்த எண்ணெய் பசப்பு அந்த இதெல்லாம் நமக்கு இருக்கும். நறுக்கி வச்ச பல்லாரி 1.5 கிலோ நெய் நல்லா வாசம் வேறு லெவலுங்க. புரியுதா? 1 கட்டு தான் வாங்கியிருக்கோம். 1.5 கட்டு பணம் நிறையா இருக்குது. 1 கட்டு பாருங்களேன். அப்படியே தண்ணி வெளியே அப்படியே தூள் 150. அதாவது எப்போயுமே நாங்கள் 70 கிராம் தான் போடுவோம் 10 கிலோவுக்கு. ஏன்னா 70 கிராம் 10 கிலோவுக்கு. சிக்கன்னால 100 கிராம் போட்டிருக்கோம், அதாவது 150 இப்போ கணக்கு. சரிங்களா? இந்த ஆயிலோட மிளகாத்தூள் எதுவுமே கலந்துடணும் நம்ம. அதனால தான் என்ன செஞ்சிடறோம், அந்த நெய்யை ஊற்றி அந்த பல்லாரியை போட்டோன்னே போட்டுடுறோம். இப்போ நம்ம சட்டியை ஏற்றி ஒவ்வொரு ஐட்டமாக போட்டனால உங்களுக்கு நெய்யை ஊற்றினமே நெய் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு பொருளாக போட்டோம். நம்ம தால்ச்சா பார்த்துக்கிட்டு இருந்தனால இல்லைன்னா எப்பயுமே உங்களுக்கு தெரியும், எல்லா ஐட்டமும் போட்டு மூடியை போட்டு வச்சுருவோம். அப்படியே ஏற்றி தாளிச்சிட்டு தான் மற்ற செலவுகளை போடுவோம். இன்றைக்கி ஏற்றிட்டு போடுறோம், வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்று. ஒரு வெங்காயம் சும்மா ஒரு பாதி வேக்காடை வெந்துருச்சு.
கொழுப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கொழுப்பு போடலாம், தப்பு இல்லை, கரைஞ்சு போயிடும். ஆமாம், பொங்கும், நுரைய அடிச்சுக்கிட்டே இருக்கும், கரைஞ்சிரும். இப்போ நம்ம பாதி வேக்காட்டில் போடுறோம், இந்த வெங்காயம் முருக கொழுப்பு முழுசாக இருக்கும். நம்ம அதுவாட்டி கறி ஆட் பண்ணி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? அப்படியே எத்தனை கிராம்னு சொல்லிடுங்க. இது ஒரு 150 கிராம் இருக்கும். ஓகே. ஆனியன் வந்து அந்த எண்ணெயில் ஈரப்பதத்தோடு இருக்கும் போது தான் அந்த எண்ணெயில் மிதந்துக்கிட்டே இருக்கும். ரோஸ்டர் ஆயிடுச்சுன்னா அப்படியே விரிஞ்சு அந்த எண்ணெய் நெய்யை விட்டு தனியாக வந்துடும். கடலில் எப்படி மீன் இதாகிடுச்சுன்னா வெளியில் கரை ஒதுக்கிறோம், அந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தனியாக ஓரத்துக்கு போயிடுச்சு பாருங்க. வெங்காயம் பூரா சுருண்டு போயிடுச்சு. லேசாக ஈரப்பதமாக இருக்கும் போது அதுக்குள்ளே கிடக்கும். இப்போ அது மொறியிருச்சு, கொத்தா அள்ளிட்டீங்க, இல்லாட்டி சிக்காது. கமகமன்னு வாசம், கமகமன்னு வாசம் வந்துருக்கு. மொறிட்டாலே அந்த வாசம். 2 கிலோ தக்காளி ஆட் பண்ணுவோம் பாருங்க. ஆமாம், நம்ம சிக்கன் பிரியாணினால உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் உடையாமல் எடுத்து தரோங்கிறதுக்காக. வீடியோ மட்டும் பாருங்க. ஆமாம், இந்த எண்ணெயில் சின்ன வெங்காயத்தையும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் பேஸ்ட் பைண்டிங் மட்டும் நம்ம போட்ட சேல் கலர் ஏற்ற போகிறோம். நம்ம பாருங்க 2 கிலோ சின்ன வெங்காயம் குத்தி வச்சிருக்காங்க உடச்சி. அது பார்த்தீங்கன்னா அதாவது சாம்பார் தாளிக்கும் போதெல்லாம் சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு தான் தாளிப்பாங்க பாருங்க, ருசியாக இருக்கும். அந்த மாதிரி தான் சின்ன வெங்காயத்தை பிரியாணிக்கு நம்ம எண்ணெயில் தாளிக்கிறோம். பாருங்க அப்படியே கோந்து மாதிரி. பட்டை 120 கிராம் 15 கிலோவுக்கு, கிராம்பு 30 கிராம், ஏலக்காய் 60 கிராம், 60 50 போடலாம். நம்ம அந்த ரேட்டை பொறுத்து போடுறோம். 50 கிராம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க கோந்து பாருங்க. போடுதா கலர் திண்டுக்கல் பிரியாணி கலருக்கு. இந்த பாருங்க 2 அப்படியே பைண்டிங் நைட்டே பைண்டிங் பண்ணி வச்சேன். வேற லெவல். இது தேவையாட்டா போடலாம், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாயிரும், பார்த்துக்கிட்டு மேலே ஏற்றிக்கலாம். எந்த வஸ்துமே எண்ணெயில் தாங்க வதக்க ருசியே. அதனால நமக்கு அந்த எண்ணெயில் வதக்கி செய்கிற பொருள் தான் எதாக இருந்தாலும் ருசியாக இருக்கும். டேஸ்ட் மாறாம இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஒன்றா அந்த எண்ணெய் நெய்லேயே வேக வச்சு அப்படியே போடுறதாங்க எனக்கு திண்டுக்கல் பிரியாணி. அனல்லே இருக்கணும். நாங்கள் விரையிலே அப்போ தான் பிரியாணி ஃபேமஸ் ஆகும். நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு இந்த தம் போட்டதாங்க தம் பிரியாணி தாங்க. பாருங்க இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூட ஆட் பண்ண போகிறோம். கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே வெள்ளைப்பூட ஆட் 2 கிலோ மலை போட்டுங்க. இங்கே இருக்கு அப்படியே வாசம் மனமாக இருக்கு. தட்டி வச்சுருக்கோமுங்க, அழகாக தட்டி வச்சுருக்கோம். இது எல்லாமே கோந்து மாதிரி தான், அப்படியே சொல்லுவாங்கல்ல கோந்து, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம இஞ்சி 1.5 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். அதான் புது இஞ்சி தான், கோழினால வேக்காடு ஆயிடும். ஆனால் பழைய இஞ்சி போடல, புது இஞ்சி போடுறேன். இங்கே பாருங்க. ஆமாம், அதனால் 1.5 கிலோ. பழைய இஞ்சிலாம் இன்னைக்கு 280 ரூபாய்க்கு வாங்க முடியாதுங்க. வேறு என்ன செய்யுது, மட்டனுக்கு வாங்கி தான் ஆகணும். சிக்கனுக்கு புது இஞ்சி தான் மசிஞ்சு கொடுக்கும், நல்லா இருக்கும். முந்திரி இஞ்சி வாங்கியாச்சு. முந்திரி 50, மல்லித்தலை 1.5 கட்டு. இங்கே பாருங்க. உப்பு 10 படி உப்பு. 10 படினா கிராம் சொல்லுங்க. 4 5 6 7 450 கிராம் 10 450 கிராம் போட்டுருக்கேன். தேவையான தேவைன்னா ஒரு 50 கிராம் ஏற்றுற மாதிரி இருக்கு. தயிர் 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், எலுமிச்சம்பழம் 10 பழம். இங்கே பாரு எலுமிச்சம்பழம் சாறு. நான் சொல்லலாம் நினச்சேன். ஆமாம், நல்லா சொன்னீங்க. நம்ம எதனால் சிக்கன் பிரியாணிக்கு இப்படி ஊற்றுறோம்னு மட்டன் பிரியாணிக்கு நம்ம இப்படி ஊற்ற மாட்டோம். மட்டனை ஹார்டை போய் இறுக்கி பிடிச்சி வேக விடாமல் ஆக்கிறோம் லெமனு. ஆனால் லெமன் தான் சாப்பாடை கெட்டு போக விடாமல் கடைசி வரைக்கும் தக்க வைக்கிறது லெமன் தான். அதனால தான் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம் பிரியாணிக்கு. லெமன் வந்து அந்த பீஸை வந்து உடைய விடாமல் அந்த அதை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். ஆனால் வெந்துடும், உடைய விடாது. புரியுதுங்களா? பீஸ் வெந்துடும், உடைய விடாது. நம்ம சாப்பாடு பந்தியில் நம்ம வெளியில் வச்சதுக்கப்புறம் நம்ம கை வச்சு உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த லெமனை முன்னாடியே ஊற்றிடுறோம். செலவு தண்ணி எப்பயும் போல் அப்படியே அலசி அப்படியே. அதனால் நம்ம வெறும் மசாலா மட்டும் போட்டிருக்கோம், அது உட்காராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல எப்பயுமே நம்ம செலவு தண்ணி ஊற்றுறோம். கலரை சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் சூப்பர் செலவுங்க. அரிசி ஊற போடுங்க. கலர் அரிசி ஊறட்டும். நம்ம செலவு அடங்கிருச்சு. அரிசி ஊற செலவு அடங்கிருச்சு. அரிசியை ஊற போட்டுருவோம் வாங்க.
ஆமாம் சிக்கன் பிரியாணினால நம்ம ஊற போட்டுறோம் கறியெல்லாம் போடலன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்கிறோம், ஒவ்வொன்றா சொல்கிறோம். இருங்க. எத்தனை கிலோ அரிசி? 15 கிலோ 10 படி, ஒரு படிக்கு 1.5 கிலோ, 10 படி போடுறோம் 15 கிலோ. வேற லெவல். அப்போ எப்பயும் போல் 2 கழனி எடுத்துட்டு, ஆமாம் எப்பயும் போல தான் 2 கழனி எடுத்துட்டு 3ஆவது கழனி நல்ல பழைய அரிசி பாருங்க. இந்த கழனி எடுக்கிறேன் பாருங்க. நம்ம முதல்ல என்ன செய்வாங்கன்னா வீட்டில் அந்த அலசி களைஞ்ச தண்ணி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உலைக்கு ஊற்றுவாங்க. அது ஊற்றுவாங்க. ஆமாம் குழம்புக்கு ஊற்றுவாங்க, உலைக்கே அதை ஊற்றுவாங்க. அது நம்ம இப்போ செய்யக்கூடாது. ஏன்னு கேளுங்க, அன்னைக்கெல்லாம் இயற்கையாக நல்லா வளர்ந்துச்சு, அது நம்ம போட்ட ரைட்டு. இன்னைக்கெல்லாம் மாற்றம், இயற்கைக்கு மாற்றமாக தான் எல்லாம் வருது, வேறு வழி இல்லை. நம்ம உயிர் வாழ்ந்தாலும் இல்லை. ஆமாம் இப்போ போட முடியாது, ஊற்றக்கூடாது, மக்கு வாட கவுடு வாட. அதனால தான் நம்ம அந்த கழனி தண்ணியவே நம்ம வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணுறோம், கீழே ஊற்றுறதுக்கு தான். இவர் நம்ம நண்பர் தான், ஹோட்டல் கடை வச்சுருக்காரு. எப்படியாவது நம்மள்ட்ட பிரியாணி கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டைலில் பிரியாணி ஆக்கி சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு வெறியில் இருக்காரு. என்னங்க ஆக்கி விட்ருவோம், எல்லாத்தையும் ஆக்கி விட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. பிரியாணி போட்டு அதனாவது உங்கள் கையில் போட்டு ஆகிட்டாரு. இவருக்கு எப்படியாவது நாங்கள் பிரியாணி கற்றுக் கொடுத்துருவாங்க இவருக்கு, சரிங்களா? கலரு பயங்கரமாக இருக்கு. கலரு செலவு நல்லா ரொங்கிருச்சு, நல்லா எண்ணெய் நெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. அரிசி முன்கூட்டியே ஊற போட்டோம், ஆனா கறி இன்னும் போடல. பிரிச்சு வச்சிருக்கேன், லெக் மட்டும் உடஞ்சிருங்க, அதனால பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப கறி ஆட் பண்ணுவோம். அப்படியே பாருங்க, செலவு பாருங்க, அப்படியே ரொங்கிருச்சு கறி. லெக்கை இப்போ போட மாட்டோம், அதை ஃபைனலாக தான் போடுவோம். இப்போ நம்ம அந்த நெஞ்சு பீஸ் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன்னா மொத்தம் எத்தனை கிலோன்னு சொல்லுங்க? 15 கிலோ. மொத்தம் 15 கிலோ. இப்போ போட்டிருக்கிறது லெக் எடுத்துட்டு சும்மா இது மட்டும் போட்டு 3 கிலோ எடுத்திருக்கான், 12 கிலோ ஆட் பண்ணியிருக்கான். ஊற வச்சனை விட்டு அரிசிக்கு அப்படியே அரிசி தண்ணி உலகி தண்ணி அப்படியே வேற வேலை இருக்கு. ஒரு பீஸ் கூட உடையாது. செலவு அணுகிருச்சுன்னா எப்படியாப்பட்ட கறியை மெட்டனாந்து உடையாது. ஆனால் பெரட்டும் போது சூதானமாக பெரட்டணும், லைட்டாக எடுக்கணும். வாங்க பாப்போம். கறி போட்டு ரொம்ப நேரமும் இது பண்ண மாட்டோம், சும்மா ஒரு 10 நிமிஷம் தான். ஏன்னா நெஞ்சு பீஸ்னால கொஞ்சம் அப்படியே இறுக்கி பிடிக்கும், அதனால. இப்போ அடுப்பு சிம்மிலே தான் இருந்துச்சு. மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும், கறி போட்டோம்னா கத்தன்னு எரிச்சு அது வேகவே வேகாது, உருண்டுக்கிட்டே கிடக்கும். அனலில் சிம்மில் தான் வேக வைப்போம். நம்ம ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கோம். இப்போ சிம்மில் இருப்பது தம்பி காமிச்சிருப்பா, அப்படியே சும்மா 2 விறகுல சிம்மிலேயே. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். உலை தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம விறகு வந்து புகை நிற்க முடியலங்க. அதனால் விறகு ஏற்றியாச்சு, சின்ன விறகா நல்லா எரியிற மாதிரி ஏற்றியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து உலைக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றிடலாம் வாங்க. சரி பார்த்தீங்கன்னா பாயிலர் ஆகிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் பாயிலர் 8 நிமிஷம் தான் சிக்கன் வேகிறது. ஜோலி அப்படியே எரியுதா. இப்போ தண்ணி ஆட் பண்ணாட்டா சரியாக இருக்கும். கறி வேக எல்லாமே வெந்துருச்சு. அது வேக உடையாமல் கொடுப்போம். வாங்க பாருங்க. பிரியாணி 12.5 படி தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஏற்கனவே 18 லிட்டர் ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 4 லிட்டர் ஊற்ற போகிறோம். வட்டா உள்ளே இருக்கனால 1/2 படி சேர்த்து ஊற்றுறோம். அப்படியே மொத்தம் எத்தனை லிட்டர்னு சொல்லிருங்க? 22 லிட்டர். ஓகே, அடுப்பு நல்லா எரியுது. மூடியை போட்டுருவோம். கலர் பார்த்தீங்களா, அப்படியே உடையாதுங்க பீஸு. பயப்படவே தேவையில்ல, உடையாது, கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ மூடி போட்டுடலாம், கொதிக்கட்டும். இது டேக்ஸா மூடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது. உலை வந்துருச்சு, அரிசி அள்ளிடுவோம். இப்போ உலை வந்து அரிசியில் கொஞ்சம் அரிசி ஊறணும்னு. ஆமாம், அரிசி ஊறிச்சு உலையை அந்த டைமிங் கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். பயப்படாது போடுறோம். அதுக்கும் அரிசியை தண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கேப்பை நம்ம சிக்கன் லெக் பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். சொல்லிட்டீங்க, கேட்டுருச்சா? நான் மனசுக்குள்ளே சொன்னது உங்களுக்கு கேட்டுருச்சா? மனசுக்குள்ளே. ஆமாம், அரிசி அள்ளியாச்சு, தண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம லெக் பீஸை போட்டுருவோம். போட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டால் சரியா இருக்கும். அப்படியே வாங்க. நம்ம பச்சை மிளகாயும் போடல, மேலாப்பில் தான் போடுவோம். உடச்சி வீணாக போயிடும். தம்பி அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாரு, கேமராமேன் சும்மா இருக்கும் போது. அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வாங்கலேக்கா இறக்கும். அப்படியே
இந்த லெக்கு மீன். ஆமாம், என்ன உருண்டை அவ்வளோ பார்க்காதீங்க. பட்டை கிராம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையும் அப்படியே எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கிராம் சொல்லிடுங்க பச்சை மிளகா. 1/2 கிலோ. ஓகே, அரிசி ஆட் பண்ணிக்கலாங்களா? ஓகே. எப்பயுமே சிக்கன் பிரியாணி நம்ம சமைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பெரிய வட்டால தான் சமைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடச்சி எடுக்கும் போது அந்த பீஸ் உடையாமல் எடுக்கலாம். இப்போ நீங்கள் அளவான வட்டா போட்டிங்க, கரெக்டாக சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கரண்டியை விட்டு அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இப்படி நீங்கள் அள்ளும் போது சோறும் உடையும் கறியும் உடஞ்சி வீணாக போயிடும். ஃப்ரீயாக கொஞ்சம் ஒரு நாள் பெரிய வட்டா போட்டால் நம்ம உடச்சி எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மட்டனுக்கு அந்த கரெக்டான வட்டா போட்டுக்கிறது தான் சேஃப்டி. ஏன் கறியோட மேனி உடஞ்சி வேறு அப்புறம் எலும்பு தான் இருக்கும். அரிசியை போடுங்க. அரிசியை போட்டுக்கலாங்களா? ஓகே, போடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டாம அப்படியே 2 நிமிஷம் விட்டுட்டு கிண்டுவோம். வேற லெவலாக இருக்கும். அடுப்பை ஏற்றுங்க. கிண்டலாமா இப்போ? ஓகே. உப்பு புளி வர பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த தண்ணி பார்ப்பாரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம்லாம் இருக்குது, உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போடுங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு எப்பயும் நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டுவோம், சுற்றி வருவோம், ரவுண்ட் அடிப்போம். பார்க்குறீங்களா? சிக்கன் உடஞ்சி போயிடும். அப்படியே மெதுவாக பொய்தம் போட போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே தண்ணியை அப்படியே மிக்ஸாக ஏமாற்றி குடிக்க வைக்கணும். தண்ணியை, அரிசியை பாரு அப்படியே அடியில் காட்டுறாங்க. அதனால் பூரா எடுத்தாச்சுங்க. அதாவது அனல் எடுத்தாச்சுன்னு சொல்கிறேன். சாரி, அனல் இருக்கு, விறகு எடுத்து விறகு பூரா பிரிச்சாச்சு. பிடிச்சிருச்சு. அப்படியே பாருங்க, வாசமனமா இருக்கு. வேற லெவலாக இருக்குங்க. லேசாக ஒரு சுத்தம் அமைக்க விடுறது கொழுப்புனா அப்படி உள்ள அமைக்க வரைக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த குரண்டையே மேலே ஊற்றிக்கலாம். வாசமாக இருக்கும். தம் போட்டாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் தம் உடச்சி பார்ப்போம். வேறு லெவலாக இருக்கும். வாங்க, மட்டன் பிரியாணியே தோத்துறோம், அந்தளவுக்கு இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம 1/2 hour சிக்கன் பிரியாணி தான், அதனால் 1/2 hour போதும். நல்லா தம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுங்க கண்டுபிடிங்க. ஆமாம், இப்போ இலை இல்லாதனால என்னன்னு இப்போ பாருங்க. அதனால் இலை போடாமல் இன்னைக்கு தான் தம் போட்டிருக்கோம். அவ்வளோ பெரிய 1500 ஆகுனா கந்திரிலே இலை வாங்கி போட்டு ஏற்கனவே நம்மள்ட்ட சொல்லியிருக்கோம் சப்ஸ்கிரைபருக்கு. இந்த மாதிரி வந்துட்டாலே தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடைக்கலைங்க. சும்மா அப்படி கொழுப்புனா நோட்டி கழட்டி அவ்வளோதான். பார்த்தீங்களா, எல்லாம் முழுசாக இருக்குது. உடையாது, எதுவுமே உடையாதுங்க. பார்த்துக்குங்க, இப்படி தான் சிக்கன் பிரியாணி. உடைக்க விடாதுங்க. மேனி அப்படியே தூக்கி மட்டும் விட்டா போதும். புரியுதுங்களா? உடச்சிட்டாருங்க. பாருங்க, வேற லெவலுக்கு வைக்கலாம். பார்த்தீங்களா, அது வெந்துருச்சு. நெய் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இங்கே ஒரு நெய் இருக்குது, தெரியுங்களா? கரண்டியை பாருங்க. அப்புறம் சாப்பாடு கலர்ஃபுல் பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குது. பறிக்க அப்படியே எடுக்கலாங்க. கரண்டி வளையுது. இது நம்ம மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. உடச்சிடக்கூடாதுங்க சார். உடச்சிட்டிங்களா? ஒரு இல்லை ஒன்று மட்டும் அந்த பெஞ்சு பீஸை மட்டும் உடச்சிட்டார், வேற ஒன்றும் பார்த்து எடுக்கணும். தமிழில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோவா? சாப்பாடு இப்போ நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஏற்றி விட்டாச்சு. டைமிங் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும், லேட் பண்ணிடக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் இறக்கியாச்சு. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படி நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க போகலாம் அப்படின்னு. ஆமாம், சைட் பட்ஜெட்லாம் பாருங்க. அப்படியே கறியெல்லாம் உடையலைங்க, அப்படியே முழுசாக இருக்குதா. டார்க்காக ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருவோம். அதுவுமே ஹோட்டல் ஸ்டைலு கறியில் அதுவுமே அது சாப்பாடு நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது இன்றைக்கி. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக.